மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சது. நீ எதையும் யோசிக்காம அந்த பொண்ணுகிட்ட உன் லவ் சொல்லிடு. முடியாது சார், ஏன்னா அந்த பொண்ணு இன்னும் என்ன ஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு இருக்காங்க. பொண்டாட்டி ஆக வேண்டிய நீங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். நீ உயிருக்கு உயிரா காதலிச்ச ஒரு பொண்ணு இனிமே உன்னை ஃப்ரெண்டா பார்க்க கூடாது. அதனால உடனே உன் லவ் சொல்லிடு. என்னதே நடக்குது? என்ன கன்ஃபியூஸ்டா இருக்கா? ஏன் சார், நீங்க லவ் பண்றது இந்த பொண்ணையா இல்ல அந்த பொண்ணையா? அந்த பொண்ணு தான். அப்ப இந்த பொண்ணு யாரு சார்? அந்த பொண்ணு மீனா, இந்த பொண்ணு தூண்டி. ஓ, இந்த தூண்டில வச்சு அந்த மீனை பிடிக்கிறீங்க. சரியாத்தே முக்கிய போடுறீங்க. நாங்க உள்ள இருக்கிற ஜாமானுக்கு எவ்வளவோ முக்கிய போடுற முடியல. சிக்கி தவிக்கிறோம். வேளாங்கல் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணா தெரிஞ்சதும் நீ சோக மாட்ட. கிளாஸ் போய் ஒருத்தன் எப்போ என் கூட தான் பேசிட்டு இருப்பான். ஒரு நாள் என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? அவன் அப்படியே அடிக்கணும் போல இருந்துச்சு. எனக்கு ஏன் இப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? अरे साला खाते ही रहता है। इस पहलवान से बचने के लिए है कोई ताकत वाला? अरे वहाँ देख। इधर है ताकत, इधर है, इधर है, चल दिखाता है। टेंशन काय को आएगा? इसको तो नहीं मारा है ना? हाँ? अच्छा अच्छा, ये तुम्हारा फैमिली फ्रेंड है इसलिए ना, कोई बात नहीं। நான் அடி வாங்கினது ஃப்ரெண்டான ஒன்னாலேயே பார்க்க முடியலையே. உன் இடத்துல என் லவ்வர் இருந்திருந்தா? आओ बैठो। तुम अर्चना फैमिली का क्लोज फ्रेंड? प्रॉब्लम। अर्चना, अर्चना बैठो। कर अर्चना, बोल रहा हूं बैठो। कह रहा हूं तामिल में से पूछ कर बताओ। यही कि क्या तुमने किसी से प्यार किया है? इधर क्या देखे, उससे पूछ। இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளமா? நீ யாரையாவது லவ் பண்றியான்னு கேக்குறான். அந்த விஷயம்லாம் அவனுக்கு எதுக்கு? अरे तुम पकड़े
क्या बोल रहा है, मुझे भी तो बताओ। वो बहुत सुंदर है और उनसे बहुत प्यार करता है। अर्चना, तुम भी नहीं जानती। तुमको कोई आंख उठा के देखे या हाथ लगाए तो मैं उसको जान से मार डालूंगा। ஏன் இப்ப திடீர்னு டென்ஷன் ஆயிட்டா? எவனாவது என்ன பார்த்தாலோ தொட்டாலோ கொன்னுடுவேன்னு சொல்றான். अरे पल्ली क्या होता है? चिपकली है, चिपकली மேல பல்லி விழுந்துச்சு. चल चल ठीक है. उठ। तेरे को आखिरी बार समझा देता हूँ। நீ நினைச்சது கரெக்ட் தான். உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ அதான் எங்க 2 பேருக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அவளை தொட்டதுக்கே இவ்வளவு கோவப்படுறிய. அவ என்னதான் லவ் பண்றான்னு தெரிஞ்சதுன்னா நீ அவ்வளவுதான். ऊपर देख के क्या बोल? நம்ம டைம் வந்துடுறப்ப மாட்டிக்கிட்டா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு சொல்லி தப்பிச்சுக்கணும். அவங்க நம்புவாங்களா? நம்ம அவனை நம்ப வச்சுட்டா அவன் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் நம்ப வச்சிருவேன். இன்னும் தூங்கலையா? என்ன 2 பேரும் முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்க மாதிரி இல்ல இல்ல? சார், எங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. ஏதாச்சும் தப்பு தவறு பண்ணிட்டா நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். எப்ப இருந்து இருக்கு இந்த வியாதி? ஒரு 5 நிமிஷமா தான். என்ன? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள கரெக்டா நீ வந்துட்ட. பேசாம படுத்து தூங்குங்க. குட் நைட். குட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ். பேட் ட்ரீம்ஸ் வராம படுத்து தூங்குங்க. நம்மளை யாராச்சும் பார்த்துட்டா தூக்கத்துல நடக்கிற வியாதி மாதிரியே நடி. மட்டும் கிடைச்சிருச்சுன்னா திருப்பதிக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். தாடி பையா, நம்மள பத்தி உண்மை தெரிஞ்சா திருப்பதி இல்ல மார்ச்சரிக்கே அனுப்பிச்சிருவா. அப்படியா சொல்றேன்? रात को 2 बजे किधर घूम रहे हो? किसको पूछ रहा हूँ मैं? ये दरवाजा है शीशा. किसको पूछ रहा हूँ मैं? क्या हुआ इनको? ஸ்லீப் வாக். स्लीप वॉक? ஸ்லீப் வாக். हाँ, मतलब नींद में चलने की आदत है इनको. அது என்னவோ நீ சொல்றதான் வச்சுக்கோ. इधर स्लीप वॉक नहीं होता है, स्लीप बैंड होता है. चुपचाप दरवाजा लगा के सो जाओ. बोलता हूँ तुमको. நினைச்சது போதும், திரும்புங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் கூப்பிட்டதும் திரும்பிட்டீங்களே. இன்னொரு தடவை ட்ரை பண்றீங்களா? ஐயோ வேணாம்னே. ஏன்? எங்களுக்கு டைமண்ட் வட எங்க பாடி தான் முக்கியம். அப்ப போத்திட்டு போங்க. போத்திக்கிறோம். உங்களுக்கு எதுவும் போர்வு வேணுமா? படுங்க, காலையில பேசிக்கலாம். எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். சார், சொல்லு வேலு. ஒண்ணு இல்ல சார், நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். அது சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம், 2 நாள்ல கல்யாணம். கல்யாணத்துக்கு இருக்காம போறியா? அது இல்ல சார், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதோட 2 நாள்ல நிச்சயதார்த்தம். Congrats. நீ ஆசைப்பட்ட பொண்ணு தானே? இல்ல சார், வேற பொண்ணு. ஆசைப்பட்ட பொண்ணை பத்தி உன் அப்பா கிட்ட சொல்லவே இல்லையா? அது இல்ல சார், எங்க அப்பாவுக்கு சங்கீதம் தெரியாத பொண்ணு பிடிக்காது. அதை சொல்லி அவர் மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. அதனாலதான். நீ உன்னை ஏமாத்திக்கிட்டு அந்த பொண்ணை ஏமாத்திருக்க. அது தப்பு. எங்க அப்பாவுக்காக நான் எந்த தப்பு வேணாலும் செய்வேன் சார். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணதில்லை. ஏன் நான் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போறதை பத்தி சொல்லியா? நீ ஊரை விட்டு போறத பத்தி நான் சொல்லல. நீ லவ் பண்ற பொண்ணு விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் அத பத்தி தான் நான் சொல்றேன். அதுல என்ன தப்பு இருக்கு அர்ச்சனா? இத்தனை வருஷமா வளர்த்து ஆளாக்குன எங்க அப்பாவுக்காக அவர் இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இல்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம யாரை லவ் பண்றோங்கிறது முக்கியம் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை நம்பி வர அந்த பொண்ணை மட்டும்தான் லவ் பண்ணணுங்கிறது என் பாலிசி. அது தப்பு. காதலிச்சவள மனசுலயும் கட்டிக்கிட்டவள பக்கத்திலயும் வச்சுக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். அது நமக்கு கிடைக்கலன்னா வாழ்நாள் பூரா வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம்.
இதனால வருத்தப்படுறதை விட இப்பவே யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லிடு. நீ என்ன காதல்ல தோத்து போன தேவதாஸ் மாதிரி பேசிட்டே இருக்க? லவ்னா லைஃப்ல ஒரு தடவை தான் வருமா? அதுல தோத்துட்டா வாழ்க்கை பூரா அழுதுட்டே இருக்கணுமா? சரி, நான் உனக்கு கேட்கிறேன், சொல்லு. நீ உண்மையாவே என்ன எவ்வளவு நம்பின? ஆமாவா இல்லையா? நீ உங்க அப்பாவுக்காகவும் உன் குடும்ப சந்தோஷத்துக்காகவும் தானே நம்ம கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம். ஒருவேளை நீ என்ன லவ் பண்றன்னு வச்சுக்கேன், டென்ஷன் ஆகாத. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்னா இப்ப கூட உனக்கு என் மேல லவ் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன் இருக்கணும்? ஏன் இருக்க கூடாது? அதான் ஏன் இருக்கணும்னு கேக்குறேன். ஏன்னா என் மனசுல நீதான் இருக்க, எனக்கு நீ மட்டும் தான் வேணும். வாயிலிருந்து வரணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன். இதுதான் இப்பவும் மனசுல என்ன இருக்குன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். லவ்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். நீ சொன்ன அந்த லவ் வாழ்க்கையில உன் கூட மட்டும்தான். எதிர்பாராம